வாங்கியா இது யானை வந்துச்சு. கடைசி எப்போ வந்துச்சு? இந்த வீடியோலாம் எடுத்து இங்கே பாருங்கள், ஓட்ட ஓட்டையாக இருக்கா. இதெல்லாம் வந்து யார் பண்ண வேலைன்னா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இது வந்து கடந்த ஒரு வருஷமாகவே சோசியல் மீடியாஸில் சரியான ஒரு ட்ரெண்டிங்கில் வைரல் ஆகிட்டுருக்கு. பார்க்குறக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். இது வந்து சாப்பிட்டா முடக்குவாதம் சரியாகும், எலும்புகளுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து காலில் ஒரு சின்ன மைல்டு ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆச்சு ஒரு 6 months பிஃபோரு. ஓவர் வெயிட் காரணமாக இன்னுமே அது சரியாக மாட்டேங்குது. ஸோ கோயம்புத்தூரில் இதை தேடி நான் உக்கடம் இது மார்க்கெட் எல்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் தேடி அலைஞ்சேன், எங்கேயும் கிடைக்கல. சரி ஃபைனலி இந்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் வந்து இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து இந்த நாட்டு மருந்து கடை மாதிரி வச்சுருப்பாங்களே, அங்கே கிடைக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நேராக வண்டி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கே வந்துட்டேன். அங்கே இருக்கான்னு வாங்க போய் பார்ப்போம். வெள்ளிங்கிரி மலையோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். கீழே ஒரு கோவில் இருக்கும், எப்போவுமே அங்கே பூஜை நடக்கும். டெய்லி வந்து அன்னதானம் போடுவாங்க. சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா February to May அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சாப்பாடு போடுவாங்க. இங்கே எல்லா பக்கமே வந்து அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க. கூட்டமும் வந்துகிட்டே இருக்கும். மலை ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. போன வாரத்தில் இங்கே ஒரு யானை இந்த வழியாக நான் போன வழியாகவே நடந்து போய் அந்த கடையில் இருக்கிற அந்த உணவுப் பொருளையெல்லாம் தேடிச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோ தூரத்தில் ஒரு இந்த பழங்குடியினரோட கடை இருக்குது. ஒரே ஒரு கடை தான் இருக்குது. ஆனால் சீசன் டைமில் நிறைய கடை இருக்கும். நான் அப்படி எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனால் அங்கே ஒரே ஒரு கடை இருக்குது. அங்கே அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியல, போய் கேட்டு பார்ப்போம். ஒரு கடையாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கடையாக இருக்குது. ஏதோ கிழங்கு மாதிரி தெரியுது, பார்ப்போம். உண்மையாக இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து எனக்கு ஹைப் ஏறிடுச்சு. இந்த கிழங்கு சாப்பிட்டா இந்த எலும்புக்கு நல்லது, ஃப்ராக்சர் சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு இருக்குங்க. ஏதோ இருக்குது. இந்த கிழங்கு பார்க்கறக்கு அப்படியே ஆட்டுக்கால் மாதிரி மேலே முடியோடு இருக்குது. நான் நினச்சதை விடவே கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. சர்ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இந்த வீடியோ மட்டும் எடுக்கும்போது அங்கே ஒரு சிவன் பாட்டு பாடிட்டு இருந்தது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதனால் இந்த உரையாடலாம் இங்கே வராது. ஏன்னா நான் அதை அப்படியே போட்டேன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும். இது என்னன்னு கேட்டேன். யானை வணங்கி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏதோ ஒரு மருந்துக்காக பயன்படும் அப்படின்னாங்க, வைத்தியத்துக்கு பயன்படும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறையா பொருள் இங்கே வச்சுருந்தாங்க. முடவாட்டுக்கால் கிலோ எவ்வளோன்னு கேட்டேன். 300 சொன்னாங்க. எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு ஒரு கிழங்கு போதும் அப்படின்னேன். ஒரு 50 ரூபா சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம், அதையவே கொஞ்சம் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கிழங்கு வாங்கினேன். அப்புறம் போன வாரம் வந்து யானை வந்ததை பற்றி கேட்டேன். அமாவாசை அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னாங்க. 2 தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துச்சு அப்படின்னாங்க.
கிழங்க வாங்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோம். இந்த இடமெல்லாம் வந்து சீசன் டைமில் ஜேன்னு இருக்கும். இந்த கீழே இந்த ஒரு அண்டர் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். இங்கே வந்து தான் வந்து அன்னதானம் போடுவாங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கும். நான் அந்த அடிவார கோவிலுக்குள்ளே எல்லாம் போகல. ஏன்னா எங்கள் அப்பா இறந்து 5 மாதம்தான் ஆச்சு. 6 மாதம் இல்லாத கோயிலுக்கு போகக்கூடாது, 1 வருஷம் இல்லாத மலை கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இப்போது கோவிலுக்குள்ளே நான் போகல, வெளியே தான் நின்று சாமி கும்பிட்டேன். மலை மேலே ஏறுறதுக்கு இதுதான் வழி. இங்கே ஏறி இங்கே விநாயகர் கோவில் இருக்கும், சாமி கும்பிட்டு அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். முதல் மலையோட தொடக்கம் இது. நான் ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் மேலே. இப்போது ஓப்பனில் இருந்தாலும் இப்போ போகிற கண்டிஷனில் நான் இல்லை. அதுவும் இல்லாத எங்கள் அப்பா இருந்திருக்காரு, 1 வருஷம் ஒன்றும் ஆகலை. மணி 12:05. இப்போ பூஜை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்னதானம் போடுவாங்க. இந்த அறநிலையத்துறையை டெய்லியும் கொடுக்குற அன்னதானம். டோக்கன் வாங்கிட்டு கீழே போய் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு அன்னதானம் சாப்பிட்ற ஐடியா இல்லை. இங்கே ஒரு பிரசாத கடை இருக்குது. இங்கே தான் வந்து யானை அடிக்கடி இந்த பிரசாத வாசத்துக்கு வந்துடுது. நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த கடையை வந்து உள்ள அந்த இதெல்லாம் பேத்து சாப்பிட்டு போகுது. வெள்ளிங்கிரி மலை 7 மலை கொண்டது. முதல் மலையோட ஒரு சின்ன குன்று முன்னாடி தெரிகிற ஒரு குன்று இங்கே தெரியுது. இது முதல் மலைன்னு சொல்லிட முடியாது. முதல் மலையோட ஒரு சின்ன தொடக்கப்புள்ளின்னு சொல்லலாம். சரி, அப்புறமா வர்ற வழியில் பார்த்தா இங்கே ஒரு குட்டி அருவி கண்ணில் தென்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், ஓட்டையாக இருக்கா? இதெல்லாம் வந்து யார் பண்ண வேலைன்னா கரடியார் பண்ண வேலை. ஆக்சுவலி இதில் வந்து கரையாக தான் அது பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஓட்டை போட்டது வந்து கரடி. இந்த மண் வந்து சாப்பிடும். இந்த வெள்ளை மண்ணும் சாப்பிடும். இந்த ஒரு சில மண் வந்து கரடி சாப்பிடும். அதில் கால்சியம் இருக்கும், அந்த ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் சாப்பிடும். அதுதான் கரடியோட ஃபுட் பிரிண்டெல்லாம் கூட இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு கோப்ரோவில் தெரியுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த வித ஒரு பிளான் இல்லாமல் சடனாக இந்த முடவாட்டு காலை தேடி வந்தது ஒரு வீடியோவாக அமைஞ்சுது. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.